அன்புமணி மீது நிலுவையில் உள்ள ஊழல் வழக்குகளை சிபிஐ விரைந்து விசாரிக்க வலியுறுத்தி பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டம் கூடியது. இதில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பாமக செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, அருள் எம்எல்ஏ உள்ளிட்ட 22 பேர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அன்புமணி மீது நிலுவையில் உள்ள ஊழல் வழக்குகளை சிபிஐ விரைந்து விசாரிக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பாமக சார்பில் அன்புமணி தரப்பில் விருப்ப மனு பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமதாஸ், தனது பெயரையும் கட்சியின் பெயரையும் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்று கூறினார். நீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. தவறு செய்த தேர்தல் கமிஷன் அதை புரிந்து கொண்டு இப்பொழுது சரியான திசையில சரியான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. முதலில் தவறு செய்து விட்டது. ஏனென்றால் இவர்கள் அந்த மாதிரி தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து தேர்தல் கமிஷனையே ஏமாற்றியிருக்கிறார். தேர்தல் கமிஷனையே ஏமாற்றியிருக்கிறார். அப்ப யாரெல்லாம் ஏமாற்ற முடியாது பாருங்க. சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. தீர்ப்பு தெளிவா இருக்குது. போறதா போகலாம். அது தேவை, எதுக்கு தேவை தீர்ப்பு? ஏன்னா கட்சி என்னது எல்லாமே என்னது என்கிட்ட எல்லாமே இருக்கு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த விதிகள் படி எல்லாமே தெளிவா இருக்கு. அதனால நாங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, எதுவும் பேச வேண்டியது.